எப்பாடி நல்ல படமா ஓடிட்டு இருக்கு, சூப்பர் படமா ஓடிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு யாரும் இல்லை வீட்டில், நான் பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து டிவி பார்க்குறேன். சந்தோஷம் இருக்கு தனி தான். அதுவும் எனக்கு பிடிச்ச படமா போட்டிருக்கு, அது இன்னுமே சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த படம் பார்த்துட்டு இப்போ போய் திங்கருக்கு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு படம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம முதல்ல அந்த வேலையை தான் இப்போ பண்ணணும். என்னென்ன இருக்கோ வாங்கி வச்சிருக்கணும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சிடணும். இந்த 3 மணி நேரம் படம் முடியிற முட்டு அதை தின்னு 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 தீக்க போகிறேன். அதுதான் இன்னைக்கோட வேலையே. எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லைன்னா அவ்வளோதான். அப்புறம் அவங்க இவங்கன்னு யாராச்சும் வந்துடுவாங்க, அக்காவுக்கு உட்காந்துட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வேறு பங்கு கொடுக்கணும். அப்புறம் நல்லா நிம்மதியாக உட்காந்து படமும் பார்க்க முடியாது, சாப்பிட்டு எதுவும் பண்ணவும் முடியாது. அதனால போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும். அக்கா அக்கா. ஆட இப்போ தான் நினச்சேன், எவ்வளோச்சு வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். கரெக்டாக வந்துட்டான். என்ன கேட்கறக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. ஸோ யாரும்மா? வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ளதான் இருக்க வாங்க. என்னக்கா ஜாலியாக டிவி பாட்டு இருக்கீங்க போலையா? இல்லைம்மா, இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சா. அப்புறம் எல்லோரும் ஸ்கூலுக்கு வேலைக்குன்னு போயிட்டாங்க. அப்புறம் என்ன வேலையை முடிச்சுட்டு அதான் சரி கொஞ்சம் நேரம் ஏதோ நாடகம் இல்லைன்னா படம் ஏதோ ஒன்று போட்டால் பார்க்கலாமேன்னு சொல்லி உட்காந்தேன். என்னம்மா விஷயம், எதுக்கு வந்திருக்க சொல்லு. ஒன்றும் இல்லைக்கா, இந்த மத்தியானம் இந்த துவையல் மாதிரி அரைச்சிடலாம் அந்த ரசத்துக்கு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். அதுக்கு தான் சரி என்ன துவையல் பண்ணுறது, கருவேப்பிலை துவையல் எது ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சேன். சரி கடையில் வாங்குறதுக்கு அதுவும் உங்கள் வீட்டு பின்னாடி செடி வச்சுருக்கீங்கள, பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் என்ன கடையில் எதுக்கு வாங்கிட்டு அவங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே எத்தனை நாள் வச்சுருக்காங்கன்னு தெரில, அதை வாங்கிட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கிறது இல்லை. சரி உங்கள்கிட்ட 4 கருவேப்பிலை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். வந்து பார்த்தா நீங்கள் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக ஜம்முன்னு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க போலையே. நான் தான் வந்து கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இவ தெரிஞ்சு கேட்குறாள் இல்லை தெரியாமல் கேட்குறாளான்னு தெரியலையே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கருவேப்பிலை தானே வேணும், வேணால் பொறிச்சிட்டு போ. அங்கே பார்த்தீன்னு வை, நான் வச்சது என்னமோ ஒரு செடி தான், எப்படின்னு தெரியல. அது பார்த்தா பரவி கிடக்குது கருவேப்பிலையா. ஒருவேளை அந்த கருவேப்பிலை அந்த பழம் இருக்குல்ல, அந்த பழத்தை என் பிள்ளைங்க தின்னுட்டாங்க, அதை துப்பி வச்சாங்க. அதுலேருந்து வந்திருக்குமே என்னமோ எனக்கும் தெரியல. பார்த்து இப்போ ஒரு அப்படியே கொச கொச கொசன்னு ரவுண்டாக வளர்ந்து கிடக்குது. அது சும்மா தான் இருக்குது. வேணா உனக்கு எத்தனை வேணால் பொறிச்சிட்டு போ. உனக்கு ஒரு செடி வேணாலும் பிடிக்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கோ, அது பாட்டுக்கு வளரும். அப்படியாக்கா சொல்கிறீங்க? பழத்தை போட்டால் இப்படி வந்துச்சு செடிங்க? நான் அப்படி தான் நினைக்கிறேன். சரிக்கா, நான் இலையை மட்டும் பிடிங்கிட்டு போகிறேன் 4-5. எனக்கு இந்த செடியெல்லாம் வீட்டிலே வச்சா வளரவே வளரக்கா. நான் 4-5 டைம் வச்சுட்டேன். மண் சரியில்லையா என்னன்னு தெரியல, கடியாலெல்லாம் கல்லுங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா மண் இருந்தால் தானே அது நல்லா வளரும். பூரா பாறங்கள்லாம் இருக்கும் போல் எங்கள் வீட்டு சைடெல்லாம். அதை வளரவும் மாட்டேங்குதுக்கா, வாடி வாடி போயிடுது. நானே 2-3 பூச்செடியெல்லாம் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். தொட்டிலனா கூட வருது, நிலத்துல வச்சு வரவே மாட்டேங்குது. உங்கள் வீட்டு சைடெல்லாம் நல்லா செம்மண் இருக்குல்லக்கா, பாதிக்கு பாதி செம்மண், பாதி தானே இந்த மாதிரி மண்ணாக இருக்குது. நீங்கள் அந்த சைடு வச்சதுனால நல்லா தளன்னு வருது. எல்லோரும் செம்மண்ணெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வந்து நெட்டிட்டு கிடக்குறாங்க செடிங்களை. ஆனால் உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, அப்படியே செம்மண் வீட்டிலே இருக்குது. அதனால் வச்சுட்டிங்கன்னா நல்லா பூவு இவ்வு எல்லாம் நல்லா பிடிக்குது. காய் நீங்கள் இந்த கருவேப்பிலை மட்டும் இல்லாமல் ஏதோ வேறு ஏதோ காய்கறி கூட போட்டு விடலாக்கா, நல்லா வரும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வீடு கொஞ்சம் தள்ளி தானே இருக்குது. அங்கே என்ன பண்ணுறீங்க, பாத்திரம் மட்டும்தானே கழுவுறீங்க. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூட சரி பயக்கலாம் அது இது வந்துருமோ அப்படி இப்படின்னு. கொஞ்சம் தள்ளி தானே இருக்குது. நீங்கள் வேணால் அது இது இந்த முருங்கைக்காய் மரம், இந்த கொடி வகைகள், இந்த அவரைக்காய் அதெல்லாம் போட்டு விடுங்கக்கா, நல்லா வரும் உங்கள் மண்ணுக்கு. ஆமாம்மா, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் என்னக்கா இன்னைக்கு சாப்பாடு செஞ்சீங்க? நானும் அன்றைக்கி சாம்பார் வச்சு இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுட்டேன். அதே மத்தியானத்துக்கு வந்துருமா, நைட்டு மட்டும் நீ தோசை செஞ்சு சட்னி அரைச்சி வேலை முடிஞ்சிச்சு. இல்லைன்னா சப்பாத்தி எதுன்னு போட்டுக்க வேண்டியதான். ஆமாக்கா, இந்த ரெடிமேட் சப்பாத்தி பரோட்டா அப்படின்னாலும் நிறைய வந்திருக்காக்கா. இப்போ இந்த மல்லிகை கடையில் கூட அந்த மாதிரி கிடைக்கிது. அது தின்னா தீங்க என்னன்னு தெரியலன்னா ஆளுங்க அப்படி வாங்கிட்டு போய் திங்குறாங்கக்கா. ஆமாம்மா, நானும் ஒரு டைம் வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்கிட்டு வந்தேன், சப்பாத்தி தான் வாங்கிட்டு வந்தேன். அதில் என்ன 10-12 இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு 2க்கு மேலே திங்க முடியல, என்ன கலப்பாங்கன்னே தெரியல. ஆனால் ரவுண்டாக அழகாக லேசாக எப்படி போட்டிருக்காங்க பார்த்தியா. ஆமாக்கா, அது அழகாக இருக்கிறனால தான் அதில் அவ்வளோ தீங்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த சப்பாத்தி அப்புறம் அது போக இந்த பரோட்டா அதுவுமே வாங்கி செஞ்சுருக்கேக்கா. பரோட்டாவும் நல்லாயிருக்கும். இந்த கோழிக்கறி குழம்பு வச்சு இந்த பரோட்டாவை அப்படியே இந்த சப்பாத்தி மாதிரியே தான் அப்படி ஒரு திருப்பி இப்படி ஒரு திருப்பி போட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அப்படியே பரோட்டா மாதிரி வரும். அப்படியே அந்த பரோட்டாவையும் எடுத்து வச்சு கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுக்கா. பரோட்டா மாதிரியே இருந்துச்சு, கடையில் வாங்குற மாதிரியே. கடையில் இன்னும் சின்னதாக இருக்குல்ல, இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், கெட்டியாகவும் இருக்குக்கா, நல்லா இருந்துச்சு. ஆனால் அதான் அப்புறம் தான் புரிஞ்சிச்சு அதிகமாக இது திங்கக்கூடாது, உடம்புக்கு கேடுன்னு. திங்கறப்ப தெரியலக்கா, தின்னு முடிச்சக்கப்புறம் இப்படி ஒரு கவலை. பாருங்க நிலமை என்னன்னு. அப்படியா, நான் அந்த சப்பாத்தியும் தின்னுருக்கேன், அந்த பரோட்டா தின்னதில்லை. நீ சொல்லிட்டேல, எந்த கடையில் வாங்கின? அப்படியாக்கா, எங்கன்னு தெரியலையா, இந்த
அப்படியே இந்த நம்ம எப்பவுமே காய்கறி எல்லாம் ஒரு கடையில் வாங்குவோம்ல, அந்த கடைக்கு கொஞ்சம் தள்ளிக்கா, கொஞ்சம் முன்னாடி போனவன வைங்களேன், அது வந்து கடை மாதிரி இருக்காது, வீட்டில் வச்சு விற்கிறாங்கக்கா, மாவெல்லாம் ஆட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் அதே சமயத்தில் வந்து இந்த இதுவும் விற்கிறாங்க, குழம்புங்களும் விற்கிறாங்கக்காங்க. அப்படியா? இப்போதான் திறந்துருக்காங்களோ? அது ரொம்ப நாளாக தான் இருந்திருக்கும் போலக்கா, ஆனால் ஃபேமஸ் ஆகலை. அது ஒவ்வொரு பொம்பளைங்களாம் சொல்லி தான் நானே போய் வாங்கி பார்த்தேன். நீங்களும் வாங்கி பாருங்கக்கா, அந்த பரோட்டா வாங்கி பாருங்க, நல்லா தான் இருக்குது. சரி, நானும் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறேன். ஆனால் ஒரு டைம் 2 டைம் சாப்பிட்டு கம்முன்னு நான் பாட்டுக்கு சோறாக்கி தின்னுக்கணும், அதுலேயே முழுங்கிடக்கூடாது. அது என்னமோ உண்மைதாக்கா. சரி இருங்க, நான் 4 கருவேப்பிலை மட்டும் பிடிங்கிட்டு வந்துடுறேன். அப்படியாம்மா? சரி போ, எடுத்துட்டு வா. ஐயையோ, இவனை வர்றேன்ட்டு போகிறாள. என் பிளான் எல்லாம் அப்போ சொதப்பல் தானா? இவன் வந்து நீ எத்தனை நேரம் உட்காந்து பேசிட்டு கிடப்பான்னு தெரியல. படமும் வேற முடிய போகுது. ஐயோ, எந்த போய் நான் சாப்பிட்றது? அது ஏன் திங்கவும் முடியாது. நீ வந்து என் பிள்ளைங்க தான் 2 பேரும் திம்பாங்க. பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சே. சரி, வேணுமா சொன்னாலே புரட்டா கரெக்டானு அதையாச்சும் சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்து நல்லா அந்த கோழிக்கறி எடுத்து இந்த குருமா மாதிரி செஞ்சு இன்றைக்கி புரோட்டா வந்து ஒரு வெட்டணும். அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி வேலை. அவளை ஃபஸ்ட்டு அனுப்பிவிடுவோம், போகட்டும். அப்படியே நம்ம மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் அவங்க வந்துடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 7-8 மணிக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிடணும். அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துடணும். அதுதான் இன்றைக்கி நம்மளோட வேலையே. அவகிட்ட வேறு கருவேப்பிலை செடி அப்படி வளர்ந்துருக்கு இப்படி வளர்ந்துருக்குன்னு வாய் கம்முன்னு இருக்காமல் சொல்லிட்டேன்னு, இவன் கண்ணு பட்டாலே நீ எல்லாம் காஞ்சு கருவாடை போயிடணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நான் வேற. அக்கா அக்கா. சொல்லுமா. வா வா, பிடிங்கிட்டியா? வா வா. இல்லைக்கா, நான் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேக்கா. வேறு கொஞ்சம் நேரமாச்சுன்னு நினைக்கிறேன். மத்தியானம் வேறு சாப்பாடுக்கு வந்துடுவாங்கல்ல, நான் போய் செஞ்சு வைக்கிறேக்கா நான். அப்படியாம்மா? போறியா? சரி போயிட்டு அப்புறமேல் வேணா வா. சரிக்கா, நான் போய் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் 2 மணி மேலே வர்றேக்கா. அப்படியாம்மா? சரி, போயிட்டா. ஸோ இவ வேறு என்னது இது, போயிட்டு 2 மணிக்கு மேலே வேறு வரேன்னு சொல்கிறாளே. இவன் வந்து உட்காந்துட்டு நம்மளால ஒரு வேலையும் செய்ய முடியாதே. என்ன பண்ணுறது? சரி, நம்மளும் இந்த மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு நம்ம யாராச்சும் வீட்டில் போய் உட்காந்துக்க வேண்டியதான். அங்கே போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே பரோட்டா அந்த இதையை வாங்கிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். பிள்ளைங்களும் வந்துடுவாங்க. வந்தோடனே சரி எனக்கு இந்த வேலைக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லி மலிப்பிட்டு அவளையும் அனுப்பிவிட்டுலாம். அவளும் போயிடுவா. அதுவும் பரவ 2 மணிக்கு வந்தானே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவா. வீட்டுக்கு போய் அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இன்றைக்கி ஜாலி தான்.